அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். 2 நாளைக்கு முன்பாக ஒரு காணொளியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த காணொளியில் பார்த்தால் ரம்ஜான் தினத்தன்று ஒருத்தர் கூட மனைவி குழந்தைகள் எல்லாம் அழைத்து கொண்டு காரில் செல்கிறார். சென்று காரில் இருந்தபடியே ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பண உதவி செய்கிறார். கூட்டமாக மக்கள் வந்து அடித்து பிடிச்சிட்டு வாங்குகிறாங்க. இவர் அவர்களை திட்டுகிறார். எல்லாம் வரிசையாக வாங்க, கையை உள்ளே காருக்குள்ளே விடாதீங்க அப்படின்லாம் பேசுகிறார். இதை தொடர்ந்து இந்த காணொளியை பதிவு செய்து அவரும் வெளியிடுகிறார். கண்டன குரல்கள் வலுக்கிறது. இஸ்லாத்தினுடைய உன்னதமான ஒரு வழிபாடாக இருக்கக்கூடிய இந்த ஈகை திருநாள் என்று ஒருத்தர் கொச்சைப்படுத்துகிறாரே என்றெல்லாம் கண்டன குரல்கள் வலுப்பெற்றன. அப்போ இது யார் அப்படின்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் இர்ஃபான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இர்ஃபானாக இருந்து இந்த செயலை செய்ததுதான் பிரச்சனை. காரணம், இது இஸ்லாத்தினுடைய ஒரு முஸ்லீமினுடைய பெயர். அதுவும் அவர் முஸ்லீமினுடைய பெயரை வைத்து கொண்டு பெருநாள் தினத்தன்று இஸ்லாத்தினுடைய ஒரு உன்னதமான ஒரு வழிபாடாக இருக்கக்கூடிய அந்த சதக்காவை காரில் இருந்தபடியே ஒரு ஆணவத்தோடு கொடுத்தது. அதை ஏழை மக்கள் வந்து அதை கூட்டமாக வாங்கினதை இவர் கேவலமாக பார்த்து சிரித்தது, இதெல்லாம் இவர் இர்ஃபானாக இருந்து செய்தது தான் பிரச்சனை. கொஞ்சம் நம் சமுதாயத்தினுடைய கொடை வள்ளல்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தால் காதும் வைத்தது மாதிரி நிறைய கோடிகளை சமூக பணிகளுக்காக வேண்டி நம் முன்னோர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள். நீங்கள் திருநெல்வேலியில் தொடங்கி தமிழகம் முழுக்கும் ஒரு சுற்றி வந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட்டு ஸ்கூல், பள்ளிக்கூடங்கள், இது எல்லாம் முஸ்லிம் தனவந்தர்களால் கொடுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எந்த விளம்பரமும் தேடலை, அவர்கள் எதுவும் செய்யலை. ஆனால் இறைப்பணிக்காக வேண்டி, இறைவனுக்காக வேண்டி அவர்கள் தானமாக வழங்கியிருக்கிறார்கள். உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு செய்தி உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் சுமார் ஒரு 30 வருடத்திற்கு முன்பாக ஒரு ஒரு செயலை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 32 வருஷம் இருக்கலாம், அல்லது கூட குறைய இருக்கலாம். அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய அந்த அறப்பணியை துவக்குகிறார்கள். பள்ளிவாசலில் போய் கணக்கெடுத்து இமாம் பேரை எழுதிக்கிட்டு, முஅத்தின் பேரை எழுதிக்கிட்டு, அவங்க இமாமுடைய குடும்பத்தார்களுடைய பேரெலாம் எழுதிட்டு ஒரு குறுகிய வட்டத்தில் ரமலானினுடைய உதவிகளை, ஒரு தொகையையும் ஆடைகளையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ். இங்கே நாம் என்ன கவனிக்கணும்னா, சில வருடங்களில் அந்த கும்பகோணம் சுற்று வட்டாரம் இருந்த அந்த பள்ளிகள் பக்கத்து எல்லையையும் விரிவடைய ஆரம்பித்து விட்டது. பக்கத்தில் எல்லையில் இருக்கிற பள்ளிகளுக்கும் கொடுத்தாங்க. பிறகு தஞ்சை மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் சென்று கொடுத்தார்கள். அப்படியே பக்கத்து மாவட்டத்துக்கு பரவி திருச்சி, தஞ்சாவூர், நாகை என்றெல்லாம் பரவி தற்சமய சூழல் என்ன அப்படின்னா, தமிழகம் முழுக்க அவர்கள் உலா வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் சுமார் நோன்புக்கு 6 மாதத்திற்கு முன்பாக ஒரு குழுவை அமைத்து அவர்களை போய் கணக்கெடுத்து பள்ளியினுடைய இமாமு, முஅத்தினு, அவர்களுடைய குடும்பத்தார்கள், இவங்களுக்கு தேவையான பணம், இவங்களுக்கு தேவையான அந்த உடைகள் எல்லாம் எந்த விளம்பரமும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது மட்டுமில்லை சகோதரர்களே, இன்னும் அவங்களுடைய அந்த சிந்தனை விரிவடைஞ்சு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு மஹல்லாவில் போய் முன்கூட்டியே அணுகி அதுக்கு ஒரு குழுவை அமைச்சு அந்த மஹல்லாவில் போய் அந்த பள்ளிவாசலுடைய முத்தவலிக்கிட்ட கேட்பாங்க,
உங்கள் மஹல்லாவில் ரொம்ப ஏழையாக இருக்கக்கூடியவருடைய பட்டியலை கொடுங்க அப்படின்னு. அவங்களுடைய பட்டியலும் வாங்கிட்டு அவர்களுக்கு தேவையான உடைகளையும் சுமார் ரமலானுக்கு முன்பாகவே எல்லா கணக்கெடுப்புகளையும் முடித்துவிட்டு எந்த துளியும் விளம்பரம் இல்லாமல் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் அவங்களுடைய குறிப்பிட்ட இடத்துல அவங்க தேர்ந்தெடுத்து அந்த பொருளை எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான ஒரு முன்னுதாரணமாக தங்களுடைய அந்த கொடைவள்ளல் தன்மை அவர்கள் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஜகாத்தினுடைய அளவை கணக்கெடுத்தாவே பல கோடிகள் வரும். யாரோ தம்பி இர்ஃபான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அவர்களெல்லாம் ஒரு யூடியூப் மனநோயாளிகள். அவர்கள் விளம்பரத்திற்கு எதையும் செய்வார்கள். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் சமுதாய தனவந்தர்கள் கோடிக்கணக்கில் உதவி செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்டு, இறைவனுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பொருள் தொகை அல்லது ஏதேனும் உதவி அது சிறியதாக இருந்தாலும் இறைவன் அதை அங்கீகரித்து கொள்கிறான். அதே நேரத்தில் விளம்பரத்திற்காக வேண்டி மற்றவர்களை பார்க்கணுன்னுக்காக வேண்டி செய்வதை நீங்கள் எவ்வளவு பெருசாக செஞ்சாலும் இறைவன் அதை கண்டுகொள்வதில்லை என்பதை புரிந்து கொள்வோம். இறைவன் நம் அனைவரையும் கொடுக்கும் கரங்களாக மாற்றி அருள் புரிவானாக.